கூடிய சீக்கிரம் நடந்து முடியக்கூடிய 2024ஆம் வருடம் கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் மறக்க முடியாத பல கோல்டன் மூமெண்ட்ஸையும் மைண்ட்ல இன்னும் வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா எலான் மஸ்க் உடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அவங்களுடைய ரீயூஸ் பூஸ்டரை சக்சஸ்ஃபுல்லா அவங்களுடைய ரொபோட்டிக் ஆர்ம் மூலியமா பொடிச்சிட்டாங்க. இது நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய அந்த மிகப்பெரிய திட்டத்துக்கான ஒரு அடித்தளம்னு சொல்லலாம். இது மாதிரியான பல நிகழ்வுகள் வரக்கூடிய 2025லயும் தொடர்ந்து நடக்க போகுது. அது எப்ப நடக்க போகுது, என்ன ஏதுங்கிறத நம்ம இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நான் உங்க எல்பிகே, இது ஜெனித் ஆஃப் சயின்ஸ். வருஷம் விண்வெளி எந்த ஒரு பெரிய கண்டுபிடிப்பையும் அதிர்ச்சியூட்டக்கூடிய பல தருணங்களையும் வெளிப்படுத்துமா அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியாவே இருக்கு. மனிதனுடைய வரலாற்றுல மாபெரும் பக்கங்களை எழுத இப்ப நம்ம தயாராகவே இருக்கோம். இதுல சில செக்மெண்டா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இந்த வருஷத்துடைய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்பேஸ் ஆக்டிவிட்டிஸ். அடுத்தது இந்த யூனிவர்ஸ்ல நம்ம புதுசா என்ன கண்டுபிடிக்க போறோம், அதுக்கான ஒரு சில முன்னோட்டங்கள். மூணாவதா தனியார் விண்வெளி நிறுவனங்களுடைய ஒரு சில முக்கியமான ஆக்டிவிட்டிஸ் என்னவா இருக்கும், அதை பத்தின சில முன்னோட்டங்கள். அடுத்து கடைசியா மார்ஸ் பிளானட் பத்தின ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் எப்ப வரப்போகுது, நம்ம அங்க அனுப்பின சில ரோவர்ஸோடைய சாம்பிள்ஸ் எப்ப வரப்போகுதுன்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம நேர பயணம் செஞ்சு 2025 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமான விண்வெளி நிகழ்வுகளை பார்க்கலாம். அப்போலோவுக்கு அடுத்து மனிதனுடைய மிகப்பெரிய சந்திர பயணம்னா ஆப்டிமஸ் அப்படின்ற இந்த மிஷனை நம்ம கண்டிப்பா சொல்லலாம். அப்போலோ 3 மிஷனுக்கு அடுத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் எதிர்பார்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிஷன்னா நம்ம ஆப்டிமஸ் 3 அப்படின்ற ஒரு மிஷனை நம்ம கண்டிப்பா சொல்லலாம். நவம்பர் 2025ல நாசா அவங்களுடைய எதிர்கால மிஷனான ஆப்டிமஸ்ல அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்த போறோம் அப்படின்றதும் அது கொஞ்சம் டீடைல்டா சொல்ல போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாவே இருக்கு. அதாவது 2025 ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செவ்வாய் கிரகத்துக்கான எல்லா பரிசோதனையுமே நடத்துறதுக்கு தயாராகவே இருக்காங்க. அதுக்கான சில முன்னோட்டங்கள் ஸ்டார்ஷிப் இருக்கு இல்லையா, அதை பரிசோதனை பண்றதா. பல டெஸ்ட் ட்ரையல்ஸ் கண்டிப்பா 2025ல காத்திருக்கு. இப்போ நீங்க 24ல ஒரு பூஸ்டரா நம்ம கேட்ச் பண்ணதை பார்த்தே நம்ம ஆச்சரியப்படுறோம். இதை விட ரொம்ப அதிகமான ஆச்சரியமான தருணங்கள் கண்டிப்பா நடக்கும்ன்றது ஸ்பேஸ் எக்ஸ் தரப்புல இருந்து வெளிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலாவே இருக்கு. இந்தியா அடிக்கடி சொல்றது என்னன்னா, நாங்க கண்டிப்பா ஒரு மனிதரை இந்தியாவோட சார்பா இந்தியாவே கண்டிப்பா விண்வெளிக்கு அனுப்பும். இது நம்ம ககன்யான் மிஷனுடைய ஒரு பகுதின்னு சொல்லலாம். ஜனவரி 2025ல இந்தியா முதல் முறையா ஒரு மனிதரை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷனை அனுப்ப போறாங்க. குறிப்பா சொல்லணும்னா பூமியுடைய சுற்றுவட்ட பாதையில, அது லோ எர்த் ஆர்பிட்னு சொல்லுவோம். இங்க சில முன்னோட்டங்கள் நடக்க போகுது. கூடிய சீக்கிரம் இந்தியாவோட சார்பா கண்டிப்பா ஒரு விண்வெளி வீரர் விண்வெளியில இருக்க போகிறாரு. அப்படியே நம்ம யூனிவர்ஸை பார்க்கலாம். ஜேம்ஸ் பல விண்வெளி தொலைநோக்கிகளை விட ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜின்னு சொல்லலாம். நாசாவோட ஜேம்ஸ் விண்வெளி தொலைநோக்கி தொடர்ச்சியா பல ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வச்சிருந்த பல ஸ்பேஸ் டெலிஸ்கோப்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது பல படிகள் மேல நிக்குது. எக்கச்சக்கமான எக்ஸோ பிளானட், ஸ்டார்ஸ், கேலக்சி, அது மட்டும் இல்லாம பிளாக் ஹோல் பத்தின பல தரவுகளையும் கொடுத்திருக்கு. அந்த வரிசையில நம்ம பல வருடங்களாவே நமக்கு கனவுல இருக்கக்கூடிய கிரகம் டிராபிஸ்ட் 1E. இந்த கிரகத்தை லாக் பண்றதுக்கான ஒரு சரியான தருணம் 2025. சோ கண்டிப்பா வரக்கூடிய 2025ல டிராபிஸ்ட் 1E பிளானட் பத்தின பல டேட்டாஸ் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அடுத்ததா வேரா ரூபின் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி பத்தின ஒரு அப்டேட். 2025 மார்ச் மாதத்துல நம்ம வானத்திலிருந்து எக்கச்சக்கமான டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி அது எப்படி செயல்படுது அப்படிங்கறத பார்க்கறதுக்கான பல ரகசியங்களை தெளிவுபடுத்துறதுக்கான கருவி நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அல்லது அதை பத்தின அப்டேட்ஸ் ரொம்ப அதிகமா வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். பெனு அப்படின்ற விண்கலத்துடைய சாம்பிள்ஸை நம்ம ஒசைரஸ் மூலியமா நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். பிப்ரவரி 2025ல நாசா இந்த சாம்பிளை ஆய்வு செஞ்சு சூரிய மண்டலத்துடைய தோற்றம் அதை பத்தின பல முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்தலாம். அடுத்ததா பிரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சி ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை நிகழ்த்த போறாங்க. அதுல நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா ப்ளூ ஆரிஜின் அப்படின்ற ஒரு நிறுவனம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இதோடைய ஆர்பிட்டல் ரீஃப் அது எப்படி செயல்பட்டு இருக்கு, அதோடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கான முடிவுகள் வரும் 2025 இறுதியில. இதை நம்ம கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். முதலாவது வர்த்தக விண்வெளி நிலையம்னு சொல்லுவோம். இது ஆராய்ச்சியில ஒரு புரட்சியவே ஏற்படுத்தும்.
ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்லிங்க் விரிவாக்கம். நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் எக்கச்சக்கமான சேட்டலைட்ஸை மேலே விட்டுட்டே இருக்காங்க, தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. 2025 முழுக்க ஆயிரக்கணக்கான சேட்டலைட்ஸ் அனுப்பி உலகம் முழுக்க ஒரு சரியான இணையான இன்டர்நெட்டை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது எலான் மஸ்குடைய ஒரு பெரிய கனவுன்னு சொல்லலாம். இது பற்றின ஒரு முழு தகவல் கண்டிப்பாக நமக்கு ஃபியூச்சர்லாம் நம்ம சேனல் நம்ம கொடுப்போம். தென் நம்ம 2025 முழுக்க ஸ்பேஸ் எக்ஸ் உடைய வருஷம் சொல்லுவோம். அடுத்ததாக மார்ஸ் பிளானட். பெர்செவியரன்ஸ் ரோவர் தொடர்ச்சியாக பல ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்கு. செவ்வாய் கிரகத்துடைய ஜெசிரோ கிரைட்டர் அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்கில் அங்கே இருக்கக்கூடிய புவியியல் மாதிரிகளை எடுத்திருக்கு. நாசா தொடர்ந்து அதில் ஆராய்ச்சியில் ஈடுபடும். அடுத்ததாக யூரோப் அண்ட் ரஷ்யாவுடைய கூட்டணியில் உருவாக்கப்பட்ட ஒரு ரோவர் தான் எக்ஸோமார்ஸ் ரோவர். இது செவ்வாயுடைய அந்த நிலப்பரப்பில் அதோடைய புவியியல் நிலைமைகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மிஷனுடைய நோக்கம் கம்ப்ளீட்டாக அந்த கிரகத்தை படிக்கிறது மட்டும்தான். ஸோ இதை பற்றின ஒரு மிகப்பெரிய அப்டேட் கண்டிப்பாக நமக்கு 2025 காத்திருக்கு. 2025 பிரபஞ்ச அற்புதங்களையும் தொழில்நுட்ப ரீதியான பல வெற்றிகளையும் எக்கச்சக்கமான துணிச்சலான சவால்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். நீங்கள் எந்த தருணத்துக்காக ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க? உங்களுடைய கருத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் பல விண்வெளி பெரிய தருணங்களை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா மறக்காமல் ஜெனித் ஆஃப் சயின்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணணும். இந்த பதிவில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தருணம் எல்லாமே மனிதர்களால் உருவாக்கக்கூடிய விண்வெளி நிகழ்வுகள். தானாகவே இயற்கையாக நடக்கும் இல்லையா? அது என்ன இதுங்கிறத கண்டிப்பாக இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளேயும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எந்த நாள் விண்வெளியில் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய விண்கலங்களை நம்ம பார்க்க முடியும், எந்த நேரம் எந்த பகுதி அப்படிங்கிறத முழுக்க 2025 ஒரு ஷெட்யூல் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக வர்றேன். தேங்க்யூ.